வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வகுப்பில் ஈற்றுச்சீருக்குரிய இலக்கணம் குறித்து பார்க்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்பில் வெண்பாவிற்குரிய தலை இலக்கணமான வெண்டலை குறித்தும் அதன் உட்பிரிவுகளான இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை குறித்தும் அதற்கு உரிய விதிகளான மாமுன் நிறை, விழமுன் நேர், காய்முன் நேர் ஆகிய விதிகள் குறித்தும் அதற்குரிய எடுத்துக்காட்டுகளோடு தலை எப்படி ஓரொரு சீரிலும் பொருந்தி வந்திருக்கிறது என்பதனை நாம் அறிந்தோம். இந்த வகுப்பில் மீண்டும் மிக முக்கியமான ஈற்றுச்சீர் குறித்து பார்க்க இருக்கிறோம். அடுத்த வகுப்பில் வெண்பாவின் அடி குறித்தும் அடுத்தடுத்த வகுப்புகளில் பொழிப்பு மோனை பற்றியும் எதுகை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். அந்த அளவில் வெண்பாவின் இலக்கணங்கள் நிறைவுறும். ஆக ஒரு கவிதை அதன் ஈற்று சொல்லின் மூலமாக அதிக முக்கியத்துவம் பெறும் அல்லது அதன் பொருள் அடக்கத்தை அதிகம் தாங்கி இருக்கக்கூடியது அந்த ஈற்று சொல்லாகவே இருக்கும். கவிதைக்கு அழகு தரக்கூடியது பெரும்பாலும் அந்த ஈற்று சொல்லாக அமையும். அந்த அளவில் புதுக்கவிதையாக இருந்தாலும் மரபு கவிதையாக இருந்தாலும் அந்த ஈற்று சொல்லிற்கு மிக முக்கிய பங்கு உண்டு. அதே போல வெண்பாவிலும் ஈற்றுச்சீர் மிக முக்கியமானது. நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், வெண்பாவில் கடைசி அடி அதாவது ஈற்றடியை தவிர மீதமுள்ள அனைத்து அடிகளும் 4 சீர்களை கொண்டதாகவும் இறுதி அடியான ஈற்றடி என சொல்லக்கூடிய இறுதி அடி மட்டும் 3 சீர்களை கொண்டதாகவும் அமையும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுல குறிப்பா இறுதி அடியில் இருக்கக்கூடிய இறுதி சீரை, அதாவது ஈற்றடியின் இறுதி சீரை நாம் ஈற்றுச்சீர் அப்படின்னு குறிப்பிடுவோம். ஒரு வெண்பா எத்தனை அடிகள் வேணாலும் இருக்கலாம், 2 அடியில இருந்து 12 அடி இருக்கலாம், அதுக்கு மேலையும் இருக்கலாம்னு சில விதிகள் இருக்கு. நம்ம அடுத்த வகுப்புல அதை பத்தி விரிவா பார்க்க இருக்கிறோம். ஆக ஒரு வெண்பா எத்தனை அடிகளை கொண்டதாக இருந்தாலும் அதன் ஈற்றடியில் இருக்கக்கூடிய ஈற்றுச்சீர் ஒரு விதி இருக்கு. அந்த விதிக்கு உட்பட்டு தான் அமையணும். அதுக்கும் உரிய வாய்ப்பாடு இருக்கு. நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி தேமா புளிமாங்கிற வாய்ப்பாடு ஈற்றுச்சீருக்கு பொருந்தாது. ஈற்றுச்சீருக்கு என்று நாள், மலர், காசு, பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாடு இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வகுப்புல பார்க்க இருக்கிறோம். வெண்பால சீர்கள் எப்படி வரணும், சீருக்குன்னு விதி இருக்குன்னு படிச்சோம். ஈரசை சீர்களும் மூவசையில் காய்ச்சீரும் வரணும்னு நம்ம படிச்சோம். ஆனால் ஈற்று சீருக்கு மட்டும் தனி விதி இருக்கு. மீதி இருக்கிற சீர்களுக்கெல்லாம் ஈரசை சீர் மாவோ விளமோ வரலாம், மூவசையில் காய்ச்சீர் வரலாம், கனிச்சீர் வராதுன்னு படிச்சோம். ஆக ஈரசை சீரும் மூவசையில் காய்ச்சீரும் மற்ற சீர்களுக்கு வரலாம். ஆனால் ஈற்று சீருக்கு பெரும்பாலும் ஓரசை சொற்கள் மட்டுமே வர முடியும். ஈரசை சொற்கள் வருமாயின் அது சில விதிக்கு உட்பட்டு அமைய வேண்டும். ஆக இதை நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஈற்றுச்சீரில் மட்டும்தான் ஓரசை சொல் வர முடியும். பெரும்பாலான வெண்பாக்கள் ஈற்றுச்சீரில் ஓரசை சொற்களையே பெற்று வரும். சில நேரங்களில் அது ஈரசை சொற்களை பெற்று வரலாம். அப்படி அது ஈரசை சொற்களை பெற்று வருமானால் அதற்கென்று ஒரு தனி விதி இருக்கிறது. அது குறித்தும் நாம் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஈற்றுச்சீர் ஓரசை சொல்லாகவோ ஈரசை சொல்லாகவோ அமையலாம். ஓரசை சொல் அப்படின்னா கண்டிப்பா ஓரசைனா அது நேரா இருக்கலாம் அல்லது நிறைய இருக்கலாம் நம்ம படிச்சோம். ஆக அது நேரா அமைஞ்சிருந்தா அதுக்கு நாள் அப்படிங்கிற வாய்ப்பாடு சொல்றோம். நிறையில முடிஞ்சிருந்தா அதுக்கு நம்ம மலர் அப்படின்னு வாய்ப்பாடு சொல்றோம். ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால், இந்த திருக்குறள்ல ஈற்றுச்சீர் கால் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அத அசை பிரிச்சா கால் நெடில் ஒற்று. நெடில் ஒற்றுங்கிறது நேரசை. ஆக இது ஓரசை கொண்ட சொல். அதிலும் குறிப்பா அந்த ஓரசை நேரா இருக்கு. ஆக அதை நாம் நாள் என்று குறிப்பிடுவோம். அதே போல துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, இந்த குறட்பாவில் ஈற்றுச்சீர் மழை அப்படின்னு முடிஞ்சிருக்கு. குரில் குரில். ஆக இது நிறையசையாக அமைந்திருக்கிறது. ஆக இதனை நாம் மலர் என்று குறிப்பிடுவோம். மீண்டும் ஒரு முறை, ஈற்றுச்சீர் பெரும்பாலும் ஓரசை சொல்லாகவே அமைந்திருக்கும். அப்படி ஓரசை சொல்லாக அமைந்திருப்பது நேரசையாகவோ நிறையசையாகவோ தான் அமைந்திருக்க வேண்டும். அப்படி நேரசையாக அமைந்திருப்பதனை நாம் நாள் என்றும் நிறையசையாக அமைந்திருப்பதை நாம் மலர் என்றும் குறிப்பிடுகிறோம். அதே போல சில விதிகளுக்கு உட்பட்டு ஈற்றுச்சீர் ஈரசையாகவும் அமையலாம், 2 அசைகளை கொண்டும் அமையலாம். அந்த விதி மிக 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 முக்கியமான ஒன்று. 2 அசைகளை கொண்டிருக்கலாம் என்றால் அந்த 2ஆம் அசை நேரசையாக மட்டுமே இருக்க வேண்டும். அது முதலில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது. ஆக
நேரோடு நேர், நிறையோடு நேர் என்பதோடு ஈரசை நிறைவடைகிறது. ஈற்றில் நிறை வராது என்பதை முதலில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஈரசையாக இருக்குமானால் ஈற்று அசை, அதாவது இறுதி அசை நேரில் நிறைவடைய வேண்டும். நேர் நேர் என்று அமைவதை நாம் நேர்பு என்று சுட்டுகிறோம். அதனை காசு என்ற வாய்ப்பாடு அதற்கு குறிக்கிறோம். அதே போல நிறை நேர் என்று அமைவதை நாம் நிறைவு என்று சுட்டுகிறோம். அதற்குரிய வாய்ப்பாடு பிறப்பு. ஆக இது நாம் முதல்ல கவனத்தில் வச்சுக்கிறோம். அப்படி இரண்டு அசையா இருந்து இறுதியில நேர் முடிஞ்சா அது எல்லாமே ஈற்றுச்சீர்ல இருக்குமா அப்படின்னா அதற்கு அடுத்த விதி மிக முக்கியமானது. அப்படி அமையக்கூடிய அந்த நேரசையானது 7 எழுத்துக்கள் மட்டும்தான் அந்த ஈற்று அசையில் வர முடியும். அந்த 7 எழுத்துக்கள் என்னன்னா குற்றிய லுகரம்ங்கிற விதிக்குட்பட்டு 6 எழுத்துக்களும், சிறுபான்மை முற்றுகரம்ங்கிற விதிக்குட்பட்டு 1 எழுத்தும், ஆக 7 எழுத்துக்கள் தான் வர முடியும். அந்த 7 எழுத்துக்கள் என்னென்ன, குற்றிய லுகரம்னா என்ன, சிறுபான்மை முற்றுகரம்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். குற்றிய லுகரம் என்பது வல்லின மெய்யெழுத்துக்களான இக், இஞ்ச், இட், இத், இப், இர் ஆகிய வல்லின மெய்யெழுத்துக்களோடு உ என்னும் குறில் உயிரெழுத்து ஒன்றி புனையக்கூடிய உயிர்மை எழுத்துக்களான கு, சு, டு, து, பு, ரு ஆகிய 6 எழுத்துக்களாகும். இதனை நாம் குற்றிய லுகரம் என்று குறிப்பிடுவோம். இவை ஓசை குறுகி மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். அதனால் அதனை நாம் குற்றிய லுகரம் என்று குறிப்பிடுகிறோம். இதை நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப எளிமை. வல்லினத்தை நீங்க கசட தபர அப்படின்னு பள்ளியில மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க. கசட தபர. ஆக அந்த மெய் எழுத்துக்கள் இக், இஞ்ச், இட், இத், இப், இர் வல்லின மெய் எழுத்துக்கள். அதோடு உ சேரும் பொழுது கு, சு, டு, து, பு, ரு. இது குற்றிய லுகரம். இந்த 6 எழுத்துக்கள் பெரும்பாலும் ஈற்றுச்சீரில் இருக்கக்கூடிய ஈற்றசையில இந்த 6 எழுத்துக்கள் மட்டும் தனிச்சு இடம்பெறலாம். தனி குறிலா வரணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம நேரசை விதி நமக்கு தெரியும். குறிலா இருக்கலாம், குறில் ஒற்றா இருக்கலாம். கண்டிப்பா முடியும் பொழுது ஒற்றில் முடியாது. ஆக அவை கண்டிப்பாக தனி குறிலாக மட்டும்தான் இருக்க முடியும். ஈரசையில் ஈற்றசை நேரா இருக்கணும். அந்த நேர்ல குறிப்பா குற்றிய லுகரமான கு, சு, டு, து, பு, ரு ஆகிய 6 எழுத்துக்கள் மட்டும்தான் வர முடியும். இதுக்கு ஒரு சிறிய விதிவிலக்கு ஒன்று இருக்கு. சிறுபான்மை முற்றுகரம் அப்படின்னு சொல்லப்பட உ, வா கூட்டல் இவ் கூட்டல் உ, இந்த சிறுபான்மை முற்றுகரமும் இடம்பெறலாம். ஆக இந்த 6 குற்றிய லுகரமோடு ஒரு சிறுபான்மை முற்றுகரம் உ சேர்த்து இந்த 7 எழுத்துக்கள் மட்டும்தான் இறுதி அசையில் வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது வெண்பாவிற்குரிய ஈற்றுச்சீராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அறிவு அப்படிங்கிற ஈற்றுச்சீர் வருமானா, அறிவு ஈரசை கொண்டிருக்கு, நேர்ல முடிஞ்சிருக்கு. அதுல குறிப்பா இந்த 7ல ஒன்னான சிறுபான்மை முற்றுகரத்தோட முடிஞ்சிருக்கிறதுனால இது ஈற்றுச்சீராக வருவதற்கு சாத்தியக்கூறு உடைய ஒரு சொல். அடுத்தது அவனது. அவனது இது 2 அசைகளை கொண்டிருக்கிறது. அதுல ஈற்றசை நிறையில வந்திருக்கு. ஈற்றசை நிறையில் வந்தாலே அது கண்டிப்பாக ஈற்றுச்சீருக்கு பொருந்தாது. அடுத்தது கணக்கிற்கு. கணக்கிற்கு 3 அசை வந்துருச்சு. 3 அசை சாத்தியமே, ஈற்றுச்சீரில் 3 அசை சாத்தியமே இல்லை. ஆக இதற்கும் வாய்ப்பில்லை. என் என்ப, ஏன எழுத்தென்ப, இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி வகுப்புல பார்த்த அதே எடுத்துக்காட்டு எழுதோம்னா உயிர்க்கு. இது அசை பிரிச்சா 2 அசைகள் வருது. 2ஆம் அசை நேர்ல வருது. அதுல குறிப்பா நாம குறிப்பிட்ட இந்த 7 எழுத்துக்கள்ல ஒன்னான கூ இடம்பெற்று வந்திருப்பதனால் இது நிச்சயமாக ஈற்றுச்சீராக அமைய முடியும். ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவனது அப்படிங்கிற எடுத்துக்காட்டுல தூணு முடிஞ்சிருந்தது. இந்த 7 எழுத்துக்கள்ல ஒன்னான தூல முடிஞ்சிருந்தது. ஆனாலும் அது நேரில் அமையாமல் நிறையில் அமைந்திருந்ததனால் அது ஈற்றுச்சீர் இல்லை. அப்போ ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஈற்றுச்சீர்னா கடைசியில முடிய 2ஆம் அசையாக இருந்தால் 2 அசையாக இருந்தால் 2ஆம் அசை கண்டிப்பாக முதலில் நேரில் இருக்கிறதான்னு பார்க்கணும். நேர்ல இருந்தா
அந்த நேர்ல இருக்கக்கூடியது இந்த 7 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறள்ல ஈற்றுச்சீர் தற்று 2 அசைகளை கொண்டிருக்கு. ஈற்றசை நேரா இருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த 7 எழுத்துக்களில் ஒன்றான ரூவ பெற்று வந்திருக்கு. ஆக இது ஈற்றுச்சீர் விதிக்கு உட்பட்டு அமைந்திருக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த உதாரணம் மாதிரி எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. இந்த குறட்பாவோட ஈற்றுச்சீர் உயிர்க்கு. இது அசை பிரிச்சோம்னா உயிர்க்கு 2 அசைகளை கொண்டிருக்கு. 2ஆம் அசை நேர்ல இருக்கு. அதிலும் குறிப்பா இந்த 7 எழுத்துக்கள்ல ஒன்னான கூல முடிஞ்சிருக்கு. ஆக இதுவும் ஈற்றுச்சீர் விதிக்கு உட்பட்டு அமைந்திருக்கிறது. ஆக இந்த அளவில் ஈற்றுச்சீர் எனும் இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். இது ரொம்ப குறுகிய வகுப்பாக இருந்தாலும் கூட இது மிக மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. வெண்பாவில் ஈற்றடியில் இருக்கக்கூடிய கடைசி சீரை நாம் ஈற்றுச்சீர்னு சொல்லுவோம். கடைசி அடியில் இருக்கிற கடைசி சீரை ஈற்றுச்சீர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இந்த ஈற்றுச்சீர் பெரும்பாலும் ஓரசை சொற்களாகவே இருக்க முடியும். நேர் அல்லது நிறை ஆகிய ஓரசை கொண்டு மட்டுமே பெரும்பாலும் இருக்க முடியும். சில விதிகளுக்கு உட்பட்டு ஈரசை சொற்களாகவும் அமையலாம். அப்படி ஈரசையாக இருக்கக்கூடியதில் ஈற்று அசை அதாவது 2ஆம் அசை நேராக மட்டுமே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கு சு டு து பு ரு ஆகிய 6 குற்றிய லுகர எழுத்துக்களோடு சிறுபான்மை முற்றுகரமான உகரம் உ ஆகிய இந்த 7 எழுத்துக்களை மட்டுமே தான் ஈற்றசையில் அது பெற்றிருக்க வேண்டும். அப்படி வரக்கூடிய ஈரசை மட்டுமே ஈற்றுச்சீர்க்கு உகந்த சொல். இதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வகுப்பின் பயிற்சியாக உங்களுக்கு பிடித்த 5 திருக்குறள்களை எடுத்து நாம் இதற்கு முந்தைய வகுப்பில் படித்த இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை என்கின்ற வெண்பாவிற்குரிய தலை இலக்கணங்களை பொருத்தி பார்த்து இந்த வகுப்பில் படித்த ஈற்றுச்சீர் விதியினையும் பொருத்தி பார்த்து நாள் மலர் காசு பிறப்பு என்கின்ற வாய்ப்பாடோடு முடியக்கூடிய திருக்குறள்களை கண்டறிந்து இப்பொழுது நாம் படித்திருக்கக்கூடிய ஈற்றுச்சீர் விதிக்கு உட்பட்டு எவ்வாறு அந்த திருக்குறள் நாள் மலர் காசு பிறப்பு எனும் வாய்ப்பாட்டிற்கு ஏற்ப அமைந்து நிறைவுற்றிருக்கிறது என்பதனை நீங்கள் கண்டறிந்தால் மிக எளிதில் தலை இலக்கணங்களையும் ஈற்றுச்சீர் விதியும் எப்பொழுதும் நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளலாம். அந்த அளவில் நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.